கேரள உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் ஒருவர் கிணற்றில் இறங்கி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து கவனம் ஈர்த்தார். மலப்புரம் மாவட்டம் புல்பட்டா கிராமத்தில் வெற்றி பெற்ற ஏடி உஸ்மான் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து ஊர்வலம் மேற்கொண்டார். அப்போது தொழிலாளர்கள் 2 பேர் கிணறு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். உடனே கிணற்றில் இறங்கிய உஸ்மான் அந்த தொழிலாளர்களை ஆற தழுவி நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்கல்ல. அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. திமுகவோட நிலைப்பாட்டை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க இன்னைக்கு பதறி இருக்காங்க. இன்னும் கவுண்டர் அவர் சொல்றாரு, டெல்லிக்கு நாங்க இது அடிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேறாக்கும் வசனம் எல்லாம் பேசினாலும் இன்னைக்கு அவங்களை கவுண்டவுன் துவங்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இன்னைக்கு இந்த குறை மாதத்துல ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு வரும், என்ன ஊழல் வழக்கெல்லாம் வெளியே வருகிறது, இது நாடு பார்க்க போயிட்டது. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். இடதுசாரி அரசியலுக்கு எதிராகவும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகவும் அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் இங்கே சதி செய்யக்கூடிய அந்த சதிகார கும்பலை நாம் விரட்டியடிக்க வேண்டும். இந்த மண்ணில் அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகையை திசை திருப்பி இந்த வெல்லும் தமிழக பெண்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட வீடியோ ஆடியோ எடுத்து போடுறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்க மாநில அரசு. குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கிறான்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. சென்னையில் மிகப்பெரிய அந்த ஓட்ட நிகழ்ச்சி 21 டிசம்பரில் நியூஸ் 18 நம்ம ரன் சவுத் எடிஷன் அப்படின்னு இங்கே பண்ண போகிறாங்க. குறிப்பாக இதில் நம்மளோட ஜென்ரலாக பார்ட்டிசிபேஷனில் 3 கிலோமீட்டர், 5-10 கிலோமீட்டர், காம்படிட்டிவ் 5-10 கிலோமீட்டர் ஓட்டம். அது மட்டும் குழந்தைகளுக்கு 1-2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் மாதிரி ஓட்டங்கள். அது பேசிக்காக இந்த மாதிரி உள்ள அந்த காலத்து மெரத்தானாக இருக்கட்டும், இல்லையா வாக்கத்தானாக இருக்கட்டும், இல்லையா இந்த ரன்னிங் இது இருக்கு இல்லையா, அது நம்ம உடற்பயிற்சிக்கும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டெமினா பில்ட் பண்ணுறதுல நமக்கு மிகப்பெரிய சவாலான ஒபேசிட்டி, அதை சார்ந்த பல்வேறு நோய்கள், அந்த மாதிரி உள்ள ஹெல்த்தை நம்ம லைஃப் ஸ்டைலை சரியாக கவனிக்காதனால இருக்கக்கூடிய நோய்கள் தடுப்பதற்கு சாதாரண சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், கார்டியாக் ப்ராப்ளம், அதே மாதிரி ஃபேட்டி லிவர் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த நடக்கிறது, ஓடுறது இதெல்லாம் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்ங்கிறதுனால தான் அந்த விழிப்புணர்வு. ஒரு பக்கம் அவேர்னஸ் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ், ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம கவனக்குறைவாக இருந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒன்று அந்த டீம் ஸ்பிரிட், செகண்ட் அந்த விழிப்புணர்வு, தேர்டு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ். அவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நியூஸ் 18 குறிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுறது அவர்களுக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. நியூஸ் 18ஓட சென்னையோட and உடனே ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஈரோடு மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் வாயிலாக பரப்புரை செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்காக விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே 26 ஏக்கர் இடத்தில் நிகழ்ச்சியை நடத்த தாவேக்கவினர் அனுமதி கோரினர். அந்த இடத்தை ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜதா தாவேக்கவின் கூட்டத்திற்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து விஜய் பரப்புரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து கட்சியின்
கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது காவல்துறை கூறியுள்ள அனைத்து விதிமுறைகளும் பூர்த்தி செய்யப்படும் என செங்கோட்டையன் குறிப்பிட்டார். 2 மணி நேரம் காவல்துறையின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ரோட் ஷோ கரூருக்கு பிறகு தமிழ்மண்ணில் 18ஆம் தேதி என்று காலடி வைக்கிறார்கள். 18 என்று சொன்னாலே 9 என்று சொல்வார்கள். ஆகவே அனைத்து நட்சத்திரங்களும் 9 அடங்கி இருக்கிறது. உறுதி செய்ய அவருக்கு சரியாக இருக்கிறது. வெற்றியை இலக்கை எட்டுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக கூட்டம் நடைபெறும் இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்பதால் இடத்தை பயன்படுத்த 50,000 ரூபாய் வாடகையும் முன்பணமாக 50,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை கடந்த 4ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் முதலில் 7 நாட்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் 2வது முறையாக தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு கூடுதலாக 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. படிவத்தை பூர்த்தி செய்து வழங்காதவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படும் எனவும் தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய முட்டை விலை வரலாறு காணாத வகையில் ₹6.25 உயர்ந்துள்ளது. 20 நாட்களுக்கு மேலாக மாற்றமின்றி இருந்த முட்டை விலை கடந்த 3 நாட்களாக ஏறுமுகமாக உள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹6.20 இருந்து 5 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹6.25 நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரு முட்டையின் கொள்முதல் விலையில் 15 காசுகள் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டை விலை நிர்ணய வரலாற்றில் இதுதான் அதிகபட்ச விலை என்று கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். வட மாநிலங்களில் குளிர் அதிகரித்திருப்பதாலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி இருப்பதாலும் முட்டையின் தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் அதற்கு ஏற்ற வகையில் உற்பத்தி இல்லாததால் விலை அதிகரித்திருப்பதாகவும் முட்டை உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே பிராய்லர் கோழி உயிருடன் கிலோ ஒன்றுக்கு ₹114 என்றும் முட்டை கோழி கிலோ ஒன்றுக்கு ₹100 என்றும் தென்னிந்திய கோழி பண்ணையாளர்கள் சங்கம் நிர்ணயித்துள்ளது. சென்னையில் வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் அபராதம் விதிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் நாய்க்கடி சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கி மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. இதேபோன்று பூனை உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்காக கடந்த அக்டோபர் முதல் நேற்று வரை சென்னை மாநகராட்சி சிறப்பு முகாம்கள் நடத்திய நிலையில் 1,05,556 செல்லப்பிராணிகள் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு 57,626 செல்லப்பிராணிகளுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது வெறும் ₹50 தான் கட்டணும். ஆதார் கார்டு கொடுக்க சொல்றாங்க எங்களுக்கு. இது வந்தோம்னா வெயிட் பண்ணோம் சார். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி போடும்போது நல்லது. இனியோட லாஸ்ட் டேட்னால தான் நாங்கள் வந்திருக்காங்க. செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் அதிகாரிகள் இன்று முதல் வீடு வீடாக ஆய்வு செய்ய உள்ளனர். இப்போ ஒரு 90,000 கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்கன்னா above 50,000க்கு மேல லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க சார் எல்லாரும். அதுக்கப்புறம் பெனால்டி தான் சார். யார் வந்தாலுமே சரி வேக்சின் போடாம இருக்கிறவங்களுக்கு 5,000 பெனால்டி போட்டு தான் மைக்ரோசிப் போடுவோம். உரிமம் பெறாத செல்லப்பிராணியின் உரிமையாளருக்கு ₹5,000 அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் உரிமம் பெறுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.